இது கரெக்டாக ஸ்டார்டிங்ஸே உருவான பொண்ணு தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு பார்த்தா ஜாலியாக ஃபோன் ஓடிட்டு இருக்கா. அவங்க மாமியாக்காரி வந்து வாமா சாப்பாடு ரெடி ஆச்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு கையை பிடிக்கும்போது கையெடு உன் அழுகு பிடிச்சிக்க ஏன் தொடாத அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டுறா. மாமனாருக்கு கோவப்படுறாரு. என்னம்மா பெரியவங்க இப்படி தான் பேசுன்னு சொல்லும்போது அப்படி தான் பேசுன்னு சொல்லிட்டு அங்கேயும் கோவமா பேசுறா. இதெல்லாம் பார்க்குற ஹீரோ வந்து எனக்கு எதுக்கும் சம்மந்தம் அப்படின்னு சொல்லி சோகமா சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்பா அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்க, எதுக்கும் ரியாக்ட் ஆக மாட்டியா, எப்பவுமே இதே சம்பளம் இதே சாப்பாடா, ச்சீ என்னால் முடியல, என்னால் இந்த மாதிரி லைஃப்பை வாழவே முடியாதுன்னு சொல்லி கண்டபடி திட்டிட்டு இருக்கா. ஒன்னே ஒரு ஃப்ளாஷ் ஆகுது. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து கத்திட்டு இருக்கா. என்ன அந்த பொண்ணு ஓவரா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்பதான் புரியுது இதெல்லாம் ஹீரோயின் பார்க்குற நாவல்ஸா கேரக்டர்னு சொல்லிட்டு. அதான் அவங்களுக்கு காட்டியிருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த ரூட் பண்ண செமையா திட்டுறா. எதுக்கு இந்த மாதிரி பண்றா, அழகான ஹஸ்பண்டு, அன்பான ஃபேமிலி, ஜாலியாக வாழ விட்டு இதை மாதிரி குணப்படுத்திட்டு இருக்கா பாரு, இவ்வளோ ஒரு கேரக்டரா அப்படின்னு சொல்லி கடவுள் திட்டிட்டு இருக்கா. அந்த மாதிரி சமயத்துல டேர்ன் மாதிரி காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்து ரூட் பண்ண உடம்புக்குள்ள இருக்கா. அவ அந்த நாவலுக்குள்ள வந்த மாதிரி காட்டுறாங்க. அவ புளிச்சோடனே வாங்க டிவோர்ஸ் பேப்பர் கொண்டு வாங்க சொல்லி ஒரு பொண்ணு சொல்றா. அங்க நம்ம ஹீரோ வந்து டிவோர்ஸ் பேப்பர் கொண்டு வந்து நீட்டுறான். நோ டிவோர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இதுக்கு அழகும் சொல்லி அடுத்த பாட்டை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அது மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.